ஒரு முறை ஒரு கிளியை பார்த்து யம தர்மராஜா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இத பார்த்ததும் அந்த கிளிக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஏன்னா யம தர்மன் சிரிக்கிறாருன்னா தன்னோட முடிவு நெருங்கிடுச்சு அப்படின்னு அந்த கிளிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அது வேகமா ஓடி போய் கருட பகவான் கிட்ட எப்படியாவது என்னோட உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சிச்சு. கருட பகவானும் அந்த கிளிய தன்னோட முதுகுல உட்கார வச்சு 7 கடல் தாண்டி இருக்கிற ஒரு குகைக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டாரு. நீ இங்கேயே இரு, இங்க யாரும் வரமாட்டாங்க, நீ பாதுகாப்பாக தான் இங்க இருப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. கிளிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா எவங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம்னு நினைச்சிச்சு. இங்க கருட பகவான் நேரா யமலோகத்துக்கு போய் நேத்து அந்த கிளியை பார்த்து ஏன் சிரிச்சீங்க அப்படின்னு யமதர்மன் கிட்ட கேட்டாரு. அதுக்கு யமதர்மன் சிரிச்சுக்கிட்டு சொன்னாரு, அந்த கிளியோட மரணம் 7 கடல் தாண்டி இருக்கிற ஒரு குகையில ஒரு பூனையால நடக்க வேண்டி இருந்துச்சு. இவ்வளவு சின்ன கிளி எப்படி 7 கடலை தாண்டி அங்க போகணும்னு நினைச்சுதான் நான் சிரிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே யமலோக வாசல்ல அந்த கிளியோட ஆன்மா வந்து நிக்குது. கருட பகவானுக்கு பெரிய அதிர்ச்சி. என்னது இது, நான் தானே அதை அங்க கொண்டு போய் விட்டேன் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு யமதர்மன் அமைதியா ஒரு வார்த்தை சொன்னாரு. நீங்க அதை காப்பாத்ததான் அங்க கொண்டு போய் போனீங்க, ஆனா அங்க அதை கொல்றதுக்காக ஒரு பூனை காத்துக்கிட்டு இருந்துச்சு. இதுதான் வாழ்க்கையோட உண்மையான தத்துவம். மரணம் எந்த ரூபத்துல வரணுமோ அது கண்டிப்பா வரும். நீங்க என்ன பண்ணாலும் சரி அது உங்களை தேடி வந்தே தீரும் அப்படின்னு யம தர்மராஜா சொன்னாரு. நான் சொல்றது ரைட்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்யூ.